வராங்க. சரியா? உங்க வீட்ல உங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க தாய் மாமா வீட்டுக்கு வராரு. மூத்த பையன் இளைய பையனுக்கு தாய் மாமாவை ரொம்ப பிடிக்கும். மூத்த பையனுக்கு பிடிக்காது. 2 பசங்க தான் இருக்காங்க. நீங்க 2 வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. இப்போ வாசல்ல வர தாய் மாமாவை யார் ஓடி போய் வரவேற்பா? யார் வரவேற்பா? இளையவங்க தான் ஓடி போ மாமா அவனு ஓடி போய் கதவை திறந்த கட்டி பிடிக்க வா அப்படின்னு சொல்லி அவன் தான் கூப்பிடுவான். மூத்த மரம் என்ன செய்வான்? ஓடவா செய்வான். அப்படின்னு வாங்க மாமா என்ன செய்ய வரைகிறக்க தான் செய்வான். உள்ளே போகிறோம். யார் ஓடி ஆடி வேலை செய்வா? மாமா தண்ணி வேணுமா? உட்காருங்க. ஃபேன் போடவா? டிவி போடவா? அம்மா அம்மா மாமா வந்துட்டாங்கன்னு யாரெல்லாம் சொல்லுவா? இளைய மக தான் சொல்லுவான். மூத்தவன் என்ன செய்வான்? எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் கிடைச்சா விவசாயம் உட்காந்துக்கிடுவான். அப்படி தானே? இப்போ சொல்லுங்கள், யார் பெரிய ஆள்? மார்த்தாவா மரியாவா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. அப்படி தானே? இனி அவர்களே, எல்லா நிகழ்வையும் அப்படியே நம்ம வாசித்து விட வேண்டாம். அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதில் இருக்கிற உண்மை தன்மைகள் என்ன என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். மரியா நல்ல பகை தேர்ந்து கொண்டார், சீடத்துவ பணியை வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கிறது சரி. ஆனால் மார்த்தாவை உடனே சமூகம் என்ன செஞ்சிருக்கு? குறை சொல்லிக் கொண்டே இருக்க. மார்த்தா உண்மையை செய்யல, அவளுக்கு என்ன தெரியல, பரபரப்பாகவே இருக்கிறா. யார் பரபரப்பாக இருப்பா? உண்மையான அன்பு கொண்டவர்கள் பரபரப்பாக இருப்பார்கள். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இயேசு கிறிஸ்துவுக்கு லாசருடைய சகோதரிகள் மார்த்தாவும் மரியாவும் லாசர் நோயிற்று இருக்கிறான் என்ற தகவலை சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறகு போவோம், இது சாவில் முடியாது என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறார். அவன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் இயேசு என்ன செய்கிறார்? பெத்தனியாவுக்கு வருகிறார். 11வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலே இருந்து விட்டார். வீட்டிலேயே அப்படின்னு போட்டிருக்கோம். இனி இவர்களே, மார்த்தாவிற்கு இயேசுவின் மீது அதீதமான அன்பு உண்டு. எவ்வளவு அதிகமான அன்பு உண்டு என்று சொன்னால், புரிந்து கொள்கிறார்கள். நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் வருகிற பொழுது அவங்களுக்கு எதுவும் செய்யாமல் நம்மளால் இருக்கவே முடியாது.